எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே நேற்றைய தினங்கள் நம்ம பார்த்தோம். பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள், அதே மாரி உள் மாவட்டத்திலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கிடைச்சது. காரைக்கால்ல நம்ம 19 சென்டிமீட்டர் மழை வந்தத பார்த்தோம். அதே மாரி நாகப்பட்டினத்தில 25 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே நமக்கு ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. இந்த டிட்வா புயல் காரணமாக நெறைய இடங்கள்ல தாழ்வான பகுதிகள்ல வெள்ளப்பெருக்கு பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள்ல ஏற்பட்டது. அதேபோல கடலோர மாவட்டங்களிலும் இரவு முழுவதுமாக விட்டு விட்டு பரவலாக மழை பொறுத்தவரை அதிகரித்தது நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக விரிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பெஸ்ட் சேல், பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்கு. 50% டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். 50லேருந்து 70% ஆஃப் டிஸ்கவுண்ட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அதே மாதிரி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள், கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருது. வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களில் ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின் மற்றும் ஏசி போன்ற இடங்கள், ஏசி போன்ற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதனங்களில் உங்களுக்கு 50லேருந்து 70% ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க. நிறைய பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் தமிழகத்தில் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இந்த வானிலை அறிக்கையில் கேட்டு பயன்பெறலாம். எந்தெந்த மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழை இருக்கும் என்பது குறித்து தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். வங்கக்கடல் நிலவி வரும் காற்று சுழற்சி பொறுத்தவரை தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும் காரணமாக கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய காற்று சுழற்சி பொறுத்தவரை தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். தொடர்ந்து இது படிப்படியாக வடக்கு திசை நோக்கி நகர்வதன் காரணமாக தெற்கு ஆந்திராவிலும் அதிக மழை பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு அதிகாலை நேரங்கள் வரைக்கும் நமக்கு மழை, சீரான மழை பொழிவு தொடர்ந்து கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். மழை விட்டுருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறது மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக நமக்கு வந்து பதிவாகக்கூடும். இரவு மற்றும் நள்ளிரவில் சீரான மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிக கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம். மிக கனமழைங்கிறது வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தமிழக கடலோர மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட இடங்கள், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது இந்த அதிகாலை நேரங்கள் வரைக்கும். அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் நமக்கு பகுதியாக மழை பொழிவுங்கிறது இருக்கும். இன்று மதியத்திற்கு பிறகு பெரும்பாலான மாவட்டத்தில் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்புவதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே பெரும்பாலான மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பிய நிலையில் இன்று வட தமிழக கடலோர மாவட்டங்களும் கண்டிப்பாக நமக்கு இயல்பு நிலை திரும்பும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு நிறைய மாவட்டங்கள் இயல்பு நிலை திரும்பிடுச்சு. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா தென் மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இங்கெல்லாம் பெரும்பாலும் இயல்பு நிலை திரும்பிடுச்சு. அப்படி நமக்கு மழை வந்தாலுமே சீரான அந்த மிதமான மழை மட்டுமே தான் பதிவாக வாய்ப்பு இருக்கே தவிர அதிகனமழை, அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் இன்று பகல் நேரங்களுக்கு பிறகு அதிகம் எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஏற்கனவே பெரும்பாலான மாவட்டங்கள் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று வட தமிழக கடலோர மாவட்டங்களும் கண்டிப்பாக நமக்கு இயல்பு நிலை திரும்பிடும். சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நேற்று இரவு, நள்ளிரவு, அப்புறம் இன்றைக்கு அதிகாலை மற்றும் காலை நேரங்கள் வரைக்கும் மழை இருக்கும். அதுக்கப்புறம் பகல் நேரங்களுக்கு அப்புறம் படிப்படியாக மழை குறைய வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 3ஆம் தேதி, 4ஆம் தேதிகளில் சென்னையில் மீண்டும் ஒரு மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே அடுத்த 2 நாட்கள் டிசம்பர் 3 மற்றும் 4 தேதிகளில் மீண்டும் மிதமான மழை மற்றும் கனமழையாக பகுதியாக வட தமிழக கடலோரத்தில் பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்க ஆரம்பிக்கும். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நிறைய இடங்களில் வெயில் வர ஆரம்பிச்சிடும். டிசம்பர் 5, 6 மேலாம் நமக்கு நல்ல ஒரு வெயில் பகல் நேரத்தில் மீண்டும் வர ஆரம்பிக்கும். இயல்பு நிலையானது திரும்பக்கூடும். அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் எப்பொழுது நமக்கு வரும் அப்படிங்கிற தகவல் சீக்கிரத்தில் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், இந்த டிட்வா புயல் காரணமாக டெல்டா வந்து கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம ஏற்கனவே பல முறை கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் நமக்கு நாகப்பட்டினத்தில் 25 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே பதிவாயிருக்கு.
சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி போன்ற இடங்களில் நமக்கு 10 சென்டிமீட்டர் மழை வரையும், அதேமாதிரி காரைக்கால் போன்ற பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு நம்ம பார்க்குறோம். காரைக்காலில் 20 சென்டிமீட்டர், அதே மாதிரி குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 18 சென்டிமீட்டருக்கு மேலே நல்ல ஒரு மழை பொழிவு. இன்னும் நிறைய இடங்களில் 25 சென்டிமீட்டர் மழையும் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதிகளெலாம் அதிக மழை பொழிவானது கொட்டி தீர்த்திருக்கு. அப்போது நமக்கு இன்னும் நிறைய மாவட்டங்கள் பாருங்கள், இப்போ சென்னையிலுமே கூட நேற்று இரவும் நல்ல ஒரு மழை பொழிவு பதிவானது பார்த்தோம். தொடர்ந்து விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் சீரான மழை பொழிவு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மழை குறைந்ததன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்துள்ள வெள்ள நீர் வடிய தொடங்க ஆரம்பிக்கும். இன்று மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தண்ணீர் வடிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மதியம் முதல் உங்களுக்கு எல்லா இடங்களுமே நமக்கு அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும். அப்போ இயல்பு நிலை நமக்கு படிப்படியாக திரும்பும் காரணத்தினால உங்களுக்கு அந்த வெள்ள நீர் பொறுத்தவரை நிறைய இடங்களில் சூழ்ந்து காணப்படும். டெல்டா மாவட்டங்கள், அதேமாதிரி தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 மணி நேரத்துக்கு மேலாக மழை பொழிவுலாம் இந்த டிட்டோவா புயல்னால பதிவானதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அது எல்லாம் நமக்கு இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். நிறைய பகுதிகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுதோ அந்த பகுதிகள் எல்லாம் இன்று மதியத்திற்கு பிறகு படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும். கூடுதல் மழை பொழிவு பொறுத்தவரை எங்கெல்லாம் நமக்கு வந்து கூடுதல் மழை பொழிவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த நாளை நீங்கள் வந்து கணக்கெடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கினது வந்து அக்டோபர் 15ஆம் தேதி தான் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கிச்சு. அதிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரை ஒரு 45 நாளில் நமக்கு 5% வரைக்கும் கூடுதலாகவே நமக்கு மழை பதிவாயிருக்கு பாருங்கள். 100% அப்போ ஆக மொத்தம் 105% வடகிழக்கு பருவமழை நமக்கு பதிவாயிருக்கு. மொத்தம் நமக்கு வந்து பதிவாக வேண்டிய மழை பொழிவுகளை விட 5% கூடுதலாகவே நமக்கு மழை பதிவாயிருக்குங்கிறதுனால நமக்கு கவலைப்பட தேவையில்லை. நமக்கு போதுமான அளவுக்கு இந்த புயல்னால நமக்கு மழை கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் மழை கிடைச்சிருக்கலாம். ஏன்னா இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஒரு 10% வரைக்கும் இன்னும் சற்று கூடுதல் மழை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். குறிப்பாக இந்த வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த பக்கம்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு தீவிரமான அல்லது வலுவான மழை கிடைச்சிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். மற்றபடி நமக்கு கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரை போதுமான அளவுக்கு நமக்கு மழை கிடைச்சிருக்கு. உள் மாவட்டத்தில் மட்டும் சற்று மழை பற்றாக்குறை போல தெரிகிறது. அதனால் இனி வரும் நாட்களில் ஏதேனும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வருமா அப்படிங்கிறதையும் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. அடுத்த புயல்கள் எப்பொழுது உருவாகும், அடுத்த புயல் சின்னங்கள் எப்போ வரும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு டிசம்பர் முதல் 2 வாரங்கள் பெரிதளவில் நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்காது. அதன் பிறகு டிசம்பர் 3வது மற்றும் 4வது வாரத்தில் வலுவான நிகழ்வுகள் உருவாகுமா, இப்போ நவம்பர் கடைசி 2 வாரங்கள் எப்படி நமக்கு இருந்துச்சோ அதே மாதிரி டிசம்பர் கடைசி 2 வாரங்கள் இருக்குமா என்பது குறித்து வரும் நாட்களில் நம்ம நிச்சயமாக நம்ம சொல்கிறோம். இந்த டிட்டோவா புயல் பொறுத்த வரைக்கும் முழுமையாக இது வந்து முடிவடையணும். அப்போ தான் நமக்கு அடுத்த புயல் சின்னங்களை குறித்து மிக தெளிவான ஒரு அறிக்கை நமக்கு தெரிய வரும். அதனால் இந்த புயல் காரணமாக தொடர்ந்து இன்று அதிகாலை வரைக்கும் கடலோரங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்று மதிய நேரங்களிலிருந்து இயல்பு நிலையும் சற்று திரும்புவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி வருகிற நாட்கள் மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரமானது நிச்சயம் அதிகரிக்கும்.